சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். இன்னும் 2 வருஷம் தேர்தல் இருக்குன்னா இது ஓகே, இட்ஸ் ஓகே. பட் 2 months தான் இருக்கு. 2 monthsக்கு இந்த வேகம் காணாத. இதுக்கு அகேன்ஸ்டா தான் என்ன பேசுனாங்க. யாருமே சூப்பர் அப்படிலாம் இல்லை. ஐயோ ஒரு அனுபவம் இல்லாத அவருக்கு போய் ஏன் சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருமே என்கிட்ட மாற்றி மாற்றி இப்படி தான் சொல்கிறாங்க. அப்போ நான் இவருக்காக நான் சண்டை போடுறேன். என்னதுங்க அனுபவம், கொள்ளையடிக்க அனுபவமா? நான் ஒன்லி ஒன் நான் ஃபாலோ யாரை விஜயை ஹைலைட் பண்ணணும்னு தான் நான் வரேன். நான் அவர் கிறிஸ்டியன்கிற ஒரு பார்வையில் தான் நான் வரேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால என்னையும் தற்கொலைன்னு சொல்லி முக்தார்லாம் சொல்லி கேவலப்படுத்தி, பட் இவங்க லேட் பண்ண அவங்க மேலே பிஜேபி என்ன பண்ணுறாங்க, அவங்கள அழுத்துறாங்க. அண்ணாமலை வச்சு நெருக்கி எப்படியா இழுத்து அவங்க பக்கம் இழுக்குன்னு கொண்டு வர ட்ரை பண்ணி. ஆமா, இவங்க என்ன இழுக்காங்களா இவங்க தள்ளுறாங்களான்னு நமக்கு தெரியல. இப்போ கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க, இப்போ அந்த அதிமுக பிஜேபி இருக்கனால தான் போக முடியலங்க, தாய் வீடு. இப்போ நான் ஃபோன் பண்ணட்டுமா, அவர் உதய் எடுத்து நான் போனா போயிடலாம் இல்லைங்க. இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் சொந்த பர்சனல் வீடு மதி எடப்பாடி கூட போனாலும் போயிடுவேன். பாயிண்ட் டைம் மீடியாவோட ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூவில் சிறப்பு அழைப்பாளராக அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகத்தினுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய ஃபாதர் காட்ஃப்ரே நோபல் அவர்கள் இணைந்துள்ளார். கேட்பதற்கான கேள்விகள் நிறைய இருக்கின்றன. வாருங்கள் நிகழ்ச்சிகள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம். விஜயோட அரசியல் பயணத்தில் ஈரோடு பொதுக்கூட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்குன்னே சொல்லிடலாம். பாண்டிச்சேரி, ஈரோடு, அதுக்கப்புறம் வந்துட்டு கிறிஸ்மஸ் விழாவும் விஜய் நடத்தி முடிச்சாச்சு. கிறிஸ்மஸ் விழா விஜய் எப்போ நடத்துவார்னு எதிர்பார்க்கப்பட்டது, அதுவும் நடத்தியாச்சு. கட்சியினுடைய பணிகள்லாம் வந்துட்டு ரொம்ப வேகமாக நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? என்னை பொறுத்த வகையில் இந்த வேகம் காணாது. இன்னும் 2 வருஷம் தேர்தல் இருக்குன்னா இது ஓகே, இட்ஸ் ஓகே. பட் 2 months தான் இருக்கு. 2 monthsக்கு இந்த வேகம் காணாத. இப்போ நீங்கள் அதாவது இதுக்கு முதல் காரணம் திமுக தான். காவல்துறையை வச்சு எல்லாம் இது கூட்டத்தை சரி பண்ணாமல் 41 பேர் இறந்ததுனால அந்த வாகனத்தை முடைக்கிறாங்க. இவர் பிரச்சாரம் ரோட் ஷோ போகக்கூடாது, அது சொல்லி எல்லாம் பிளான் எல்லாம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. இவர் ஜனவரிக்குள்ளே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வர்ற மாதிரி ஒரு பிளான் போட்டிருந்தாங்க, டூர் பிளான். அந்த டூர் பிளான் க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்புறம் 40 நாள் வெளியே வரல. அதுக்கப்புறம் இங்கே நம்ம காஞ்சிபுரமா என்னது நம்ம இந்த காலேஜில் ஜேபிஆர் காலேஜ் நடத்துனாங்க. ஒரு 2000 பேர் வச்சு நடத்துனாங்க. அது கொஞ்சம் பரவாயில்லாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஈரோடு சிறப்பாக தான் இருந்துச்சு. ஆனாலுமே அடுத்தது இப்போ சேலத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஈரோடு சேலம் பக்கத்தில் அண்டை மாவட்டம் காஞ்சிபுரம் இவ்வளோ தானே ரீச் ஆயிருக்கு. இது இந்த பக்கம் எவ்வளோ இருக்குதே. இப்போ திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர், தென்காசி இந்த 5 மாவட்டத்திலையும் தாவேக்காக்கு செல்வாக்கு மிக 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 கீழே இருக்கு, லோ லெவல்ல இருக்கு. ஏன்னா இவருடைய பயணமே அங்கே இல்லையே, பிரசன்ஸ் எங்கேயுமே இல்லை. ரெண்டாவது நான் ஏற்கனவே சொல்லிக்கல, அங்கே அதிமுகனாலே தேவர் கட்சின்னு தான் பேரு. அப்படிங்கும்போது அங்கே தேவர் ஓட்டு சாலிடா இருக்கு. இது யார் பக்கம் இருக்குன்னா டிடிவி கூடயும் ஓபிஎஸ், சசிகலா, இந்த 3 பெல்ட்டுக்குள்ள இருக்கு. இப்ப இவங்க 3 பேரும் அத்துக்கிட்டுல இருக்கிறாங்க. இப்போ ஓபிஎஸ் சமீபத்தில் சீட்டு கொடுத்து அவங்க நிர்வாகிட்ட என்ன செய்யலான்னு பார்த்தாங்களாம். பார்த்தா 90% தாவேக்காட கூட்டணி வைக்கிறாங்க, கொஞ்சோண்டு பேர் திமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறாங்க. இதுல அநேகர் என்ன சொல்றாங்க, யார் ஓபிஎஸ் திமுக கிட்டே போனா நல்லதுதான் இருக்கும் அப்படின்னு அது பேசுறாங்க. ஏன்னா இவர் ஒரு சாஃப்ட் கார்னர், இவரை எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப ரஃப் டைப் கிடையாது. அப்படிங்கும்போது ஸ்டாலின் கூட அவர் என்ன செய்வார், ஒரு துணை முதல்வர் கொடுத்து கூட தான் மகனையும் வச்சுமே இன்னொருத்தரையும் துணை முதல்வர் கொடுத்து வச்சிருவார். அதாவது மேடை அலங்காரத்துக்கு வச்சிருவார். இவரோட அப்படி போகணும்னு விரும்புகிறாரான்னு தெரியாது. ஆனால் தாவேக்கா குறித்து பேசும்போது இன்னும் ஒர்க் மேன்ஷிப் இல்லை. ஆமாம், இது இதில் எனக்கு என்ன வருத்தப்படக்கூடிய காரியம்னா, கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா என்ன ஆகாயம் சேனல் அங்கே சேனல் எல்லாத்துக்கும் நான் ஆஸ் எ கிறிஸ்டியனா ஃபர்ஸ்ட் டைம் நான் வெளியே பகிரங்கமா அவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். சப்போர்ட் பண்ணும்போது என்னுடைய தென்னிந்திய திருச்சபை சிஎஸ்ஐ மக்கள் எல்லாருமே இதுக்கு அகேன்ஸ்டா தான் என்ன பேசுனாங்க. யாருமே சூப்பர் அப்படிலாம் இல்லை. ஐயோ ஒரு அனுபவம் இல்லாத அவருக்கு போய் ஏன் சப்போர்ட் பண்ணீங்க, எல்லாருமே என்கிட்ட மாத்தி இப்படி தான் சொல்றாங்க. அப்போ நான் இவருக்காக நான் சண்டை போடுறேன். என்னதுங்க அனுபவம், கொள்ளையடிக்க அனுபவமா? ஐஏஎஸ் ஐபிஎஸ் நடத்த போறாங்க, இவர்கிட்ட அட்வைஸ் கேட்பாங்க, இந்த பிளான் போடுங்க, இந்த பட்ஜெட்டுக்கு காணுமான்னு பார்ப்பாங்க, இல்லை இந்த பட்ஜெட்டை சரிப்படுறதுக்கு வேற ஒரு இன்கம் சோர்ஸை உருவாக்கணும், இதுதான் டிஸ்கஸ் பண்ண போறாங்க. லா அண்ட் ஆர்டர் ஸ்ட்ரிக்டா கையில் வச்சிருக்கணும், இவ்வளவுதானே.
இதுக்கு என்ன அனுபவம் வேணும்? கொள்ளையடிக்கிறது எப்படி, அந்த அந்த பணத்தை எப்படி பதுக்கிறது, அதை நான் அந்நிய செலவாணி மாட்டிக்கிடாம இருக்கு என்ன செய்யணும், இல்ல இது நம்ம இதுல என்ன இடி ரைட்ல சிக்காம இருக்கு என்ன செய்யணும், இது ட்ரைனிங் தான். ஒரு எம்எல்ஏ கூட பணம் சம்பாதிக்க முடியாது, தப்பு செய்ய தெரிஞ்சாதான் பணம் சம்பாதிக்க முடியும். அப்ப இதுக்கு தான் ட்ரைனிங் வேணும், அனுபவம். மற்றும் அரசியலுக்கு என்ன இது அனுபவம் இருக்கு? இப்ப இன்னைக்கு என் கையில கொடுத்தாலும் நான் நடத்திடுவேன், உண்மையாவே பெஸ்டா நடத்திடுவீங்க, நடத்தி பாசிட்டிவ்ல கொண்டு போயிருவேன். நிறைய திட்டங்கள் நான் மனசுக்குள்ள வச்சிருக்கிறேன். பட் இப்ப அவருக்கு விஜய்க்கு வந்து இவ்வளவு கிரௌட் இருக்கு, அவருக்கு நல்ல சோர்ஸ் இருக்கு. அப்ப இந்த சோர்ஸ் வந்து உபயோகப்படுத்த விடாதபடி என்ன பொறுத்தவரை, அதான் என் வயசுக்கு என் அனுபவத்துக்கு நான் பார்க்குற பார்வை என்னன்னா, நான் வந்து ஒன்லி ஒன் நான் ஃபாலோ யாரை விஜயை ஹைலைட் பண்ணணும்னு நான் வரேன். நான் அவர் கிறிஸ்டியன்கிற ஒரு பார்வையில் தான் நான் வரேன். நான் சினிமா வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. எங்க குடும்பத்துல யாரும் சினிமா பார்க்க மாட்டோம். எங்க சிஎஸ்ஐல சினிமா தியேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்க. அப்போ நான் அப்படி இருந்தும் நான் வந்து அவரை நேசிக்கிறேன்னா, என்னதான் சினிமா அவர் தொழிலா செய்தாலும் ஆஸ் எ கிறிஸ்டியன் அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுங்கிறத ஒரே நோக்கம் தான், வேற எந்த நோக்கமும் கிடையாது. அவர் முன்ன பின்ன பழக்கம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவங்க அப்பாட்டையாவது நான் ஃபோனில் பேசியிருக்கேன், இவர்கிட்ட பேச முடியல. இன்னொன்று பெரிய வருத்தப்படக்கூடிய என்ன, அதாவது நாங்கள் போய் அவரை விஜயோட ஐக்கியமாயிட்டா இவங்கெல்லாம் சுற்றி உலகம் எதுவும் அலர்ஜி ஆகிறாங்களா எனக்கு ஒன்றுமே புரியலை. அதாவது எல்லாரும் என்கிட்ட பேசுகிறாங்க, பட் அவர்கிட்ட நெருங்க விடாதபடி ஒரு திரும்பவும் இரும்பு வேலி போட்டு அடைச்சமே தான் இருக்கு. இல்லை பேசுகிறாங்களோ அவங்களே இல்லை அவர் தான் சிக்னல் கொடுக்காராங்கிறது அதுவும் புரிய மாட்டேங்குது. அது அதை விட்டு கொடுக்க மாட்டேங்காங்க. இல்ல இல்ல நீங்க எங்களுக்கு கண்டிப்பா வேணும், கண்டிப்பா வேணா நான் கிறிஸ்துமஸ் சிறப்பா நடந்து சொன்னேன்னா இல்லையா? ஆமா. அப்ப என்ன நடத்துறாங்க, பேருக்கு நடத்திட்டாங்க. பேருக்கு சும்மா அவங்க கட்சிக்காரங்க டோக்கன் கொடுத்து கொஞ்சோண்டு பேர் வச்சு யாரு பிரபலம் யாரும் வந்தா ஒருத்தரும் வரல. பால் தின்னர் கூப்பிட்டுருக்காங்க, அங்க அவரு ஒரு அசிஸ்டண்டா அனுப்பி விட்டுருக்காரு. அப்போ பால் தினம் வரல. அப்புறம் இது மயிலை பேரையரை கூப்பிட்டுருக்காங்க, கத்தோலிக்க மயிலை பேரை, அவரும் வரல. அவர் யாரோ ஒருத்தர் அசிஸ்டண்ட்டை அனுப்பி விட்டுருக்காரு. இப்படி பார்க்க போனா ஒருத்தருமே மேடையில் உள்ள யாருமே யாருக்கும் தெரியாதவங்க. இல்ல விஜய் அது ஒரு மதச்சார்பற்ற விழா மாதிரியே நடத்தியிருக்காரு. ஆற்காடு நவாபா கூப்பிட்டது எல்லாமே அந்த மாதிரி பண்ணதெல்லாம் ஒரு பெரிய ஒரு விழா வந்து அவங்க எல்லாம் பேசுனவங்க எப்படி பேசுனாங்க, பாதிரியார் மதச்சார்போடு பேசுனாங்க. எங்க கிறிஸ்டியன் எங்களுக்கு ஒரு முதல்வர் அதுதான் சொன்னாங்க, இஸ்லாத்துலயும் கூப்பிட்டுருக்காரு. இல்ல அதை சொல்லலைங்க. கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் வந்து இதை விட நான் சிறப்பா நடத்தி நான் எங்க கிட்ட இவ்வளவு சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்கன்னு நிரூபிக்கணும், அதோட திமுக வந்து கலக்கம் அடையணும்னு நான் சொல்லியிருந்தேன். பட் இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. போன தடவை அவர் கட்சி ஆரம்பிச்சவரு கிறிஸ்துமஸே கொண்டாடல. நம்ம சொன்ன பிறகு அட்லீஸ்ட் ஒரு சிம்பிளாவது நடத்திட்டாரு. சரியா? இப்ப இதுல வந்து நிறைய பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி பிரேக்கிங் நியூஸ் வந்து நீங்க போலையா, நீங்க நான் ஒரு பார்ட்டி லீடர், ஒரு சப்போர்ட் தான் பண்றேன், அதுக்காக நான் அந்த கட்சிக்குள்ள போய் நம்ம போய் சேரவே இல்லையே அப்படின்னு. அவங்க கட்சி லெவல்ல சிம்பிளா செய்யறாங்களா அப்படின்னு. பட் என்கிட்ட கேட்கறாங்க, அவங்க எதிர்பார்க்காங்க நம்ம இவ்வளவு தூரம் குரல் கொடுத்தோமே உங்களை கூப்பிட்டாங்களா வச்சாங்களான்னு. அதாவது நான் சொல்றேன் கேளுங்க, இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒவ்வொருத்தர் மேல பழிய போடுறாங்க. அந்த யாரும் இன்னொருத்தர் பிரித்திவ் கிறிஸ்டின்னு ஒருத்தர் கொஞ்சம் வயசு 32 வயசு யங்ஸ்டர், அவரு மேடம் கூட பழிய போடுறாங்க. அவரு உங்ககிட்ட தொடர்புல இருக்காரு, அவரு தான் உங்ககிட்ட பேச சொல்லியிருக்கு. அவரு யாரு? ஒருக்கா நான் இவரு போனை அட்டன் பண்ணும்போது யாரு ஜான் ஆரோக்கியசாமி போனை பேசும்போது இவரு எடுக்கிறாரு. இவர் யாருன்னே தெரியல. அதுக்கப்புறம் இவருடைய மதர் என்கிட்ட பேசுறாங்க. அப்ப நான் இப்ப ரூட் எடுக்கிறதே அந்த அம்மா தான் எனக்கு பதில் சொல்றாங்க. அவங்க வருத்தப்படுறாங்க, கிறிஸ்துமஸே சிம்பிளா நடத்தி முடிச்சிட்டாங்களே அப்படின்னு. அதனால நம்ம வந்து கேளுங்க, ஒன்லி ஒன் விஜய்க்காக நம்ம மூவ் பண்றோம். அவரு வந்து இது அதாவது இவங்கெல்லாம் இரும்பு வலை போட்டு அடைச்சா கூட அவருக்கு தெரியணும்ல, இல்ல அவரு தான் சிக்னல் கொடுக்காரா அதுவும் தெரியல. அதனால நம்ம கால தாமதங்கள் வந்து உண்மையாகவே இதே போல நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்கலாம் விலகி போயிருவாங்க அப்படிங்கிறதான் விலகி போயிருவாங்க. இப்ப இந்த ராவுத்தர் இப்ராஹிம்னு ஒருத்தரை பற்றி யூடியூப் சேனல்ல எல்லா உங்களுமே ஆங்கர்லாம் சேர்ந்து யாரு விஜய் அவருக்கு சிக்னல் கொடுக்காங்க. அவர் ரொம்ப அப்செட்ல இருக்காரு, இவரு தான் அந்த 41 சாவு வரப்போ இவர் தான் ஒரே ஆள் தான் அவருக்காக சப்போர்ட் பண்ணி விஜய்க்கு ஆதரவா குரல் கொடுத்தது தொலைக்காட்சிகள்லயும் ஊடகங்களும் எல்லாம் கொடுத்தாரு. ஆனா இன்னைக்கு அவரை கண்டுக்கிடவே இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாம் அவரை ஏன் கண்டுக்கிடல, ஃபெலிக்ஸை சேர்த்திருக்காங்க, அது சேர்த்து இவரை ஒண்ணுமே கண்டுக்கிடலையேன்னு சொல்லி ஏதோ பேசுறாங்க. பட் அவருடைய மனநிலைமை என்ன, இவங்களுடைய மனநிலைமை என்னன்னு தெரியாது. அப்போ இப்படி ஒவ்வொருத்தரா மனமடிவாகி போயிடுவாங்க. ராவுத்தர் அவர்கள் நான் ஒரு ஆள் தான் பகிரங்கமா இவங்களுக்காக நான் சப்போர்ட் பண்ணி என்ன தேவையில்லாத தற்கூறின்னு என்னையும் சேர்த்து இவங்களுக்காக நானும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கேன். இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனால என்னையும் தற்கூறின்னு சொல்லி முக்தார்லாம் சொல்லி கேவலப்படுத்தி எவ்வளவோ பிரச்சனை ஓடிச்சு பாத்தீங்களா.
அதுக்கப்புறம் அந்த காமராஜரை பற்றி அவதூறா பேசுன அந்த முக்தாரை கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட விடலை. அது உண்மையாகவே இவங்க அரசியல் பண்ண தெரியுதா தெரியலையான்னு ஒன்றும் புரியலை. அப்போ சவுத்துல வந்து நாடார் சமுதாயத்து மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ இவர் வந்து கொள்கை தலைவர் சொல்லி காமராஜர் படத்தை வச்சிருக்கிறாரு. பட் காமராஜரை ஒருத்தன் இழிவுபடுத்தி பேசும்போது இவரு கவுண்டர் கொடுக்கட்டாலும் ஒரு ட்விட்டர்லயோ இல்லையா ஒன்லயோ ஒரு சின்ன ஒரு அறிக்கை விட்டுருக்கலாம். காங்கிரஸ் கொடுத்தாங்க, பாஜக கூட கொடுத்தாங்க. ஆமா, ஒண்ணுமே செய்யல. காமராஜரை இழிவுபடுத்திருக்காங்க. ஆமா, அப்ப என்கிட்ட சொல்றாங்க இதை வந்து நீங்க பாஸ் பண்ணுங்க, யாரு விஜய் அவருக்கு சிக்னல் சொல்லுங்க, அவர் ஏதாவது அறிக்கை விட சொல்லுங்க. நானும் ஒன்னு டைப் பண்ணி இப்படி எல்லாம் எதிர்பார்க்காங்க, அறிக்கை விடுங்கன்னு சொல்லி நானும் அவங்களுடைய 5 பேர்ட்டையும் மெசேஜ் போட்டேன். யார்கிட்ட ஃபாதர் பேசுறீங்க? அதான் நான் பேசல, நான் பேசுறது வந்து அவர் நிர்மல் குமார் சகோதரர் பேசுறேன். அப்புறம் அவரு முதல்ல யாரு நம்ம ஜான் ஆரோக்கியசன், அவர் நிர்மல் குமார் தான் பேசி அவரு உங்ககிட்ட பேசணுங்காருன்னு அவரு பேசுறாங்க. இப்போ இந்த புதுசா பிரித்திவ்னு சொல்லி ஒரு யங்ஸ்டர், அவரு அம்மா அங்க என்ன சொல்றாங்க, உங்ககிட்ட என்ன, என் பிள்ளை சின்ன பிள்ளை, என் பிள்ளை மேல கொண்டு எல்லா பலியும் போட்டுதாங்க, அது உங்ககிட்ட என்னது பேச விரும்புது, எப்படி முடியும், ஏதாவது நெகட்டிவா உங்களுக்கு பாசிட்டிவா நல்லது சொல்லணும்னு தான் எதிர்பார்க்குது, அதனால உங்ககிட்ட எப்படி பேசன்னு தெரியாம தான் அது போன் எடுக்க முடியாம இருக்குன்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அப்போ இதுல வந்து எனக்கு என்னன்னா இது எப்படி போய் முடியுங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அவருக்கு ஃபேவரா இருந்தவங்கள அவர் வந்து நேசிக்கவில்லை என்றால் நாளா எனக்கு இது தொழிலே கிடையாதுங்க. எனக்கு அரசியல் வச்சு நான் பிழைப்பா நடத்திட்டு இருக்கேன். அவர் பெலிக்ஸோ கூப்பிட்டு இருக்காரு, அதாங்க சம்பத் போயிருக்காரு, நிறைய பேர் போயிருக்காங்க. ஆனா ராவுத்தர் இப்ராஹிம் போன்ற அவரு எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. அதிமுக இருக்கும் போது எனக்கு டெய்லி வாட்ஸ்அப்ல நாங்க ரெண்டும் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா அவரு தான் நறுக்கு தானே பேசுறாரு. நீங்க உங்களெல்லாம் அவர் பார்க்க மாட்டாரோ, நான் அதை பார்க்கவும் விரும்புறேன், அவர் பார்க்கவும் முடியாது, அப்படி எல்லாமே அவர் அப்படியே சொல்றாரு. உங்களை ஒரு மேடையில இன்னும் ஏத்தலையே தெரியல, இனி எதுவாரா இருக்கும் அப்படின்னா அவரே ஒரு கிரிப் இல்லாம தான் பேசுறாரு. பாத்தீங்களா, அவரையும் எந்த இதுலயும் ஃப்ரீயா ஒன்றும் பவர்ஃபுல்லா கொடுக்கல. இப்ப அந்த ஈரோடுல அவருக்கு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க, பரப்புரை செயலாளர் அவருக்கும் ஒரு நிமிஷம் பேசுவாருன்னு எதிர்பார்த்தாங்க, அவருக்கு கொடுக்கல. இவங்க எல்லாரும் ஆளுக்கு 2 நிமிஷம் தான் பேசுறாங்க, தலைவர் 10 நிமிஷம், அவ்வளவுதான். இந்த மீட்டிங்கோட முடிஞ்சு போச்சு. அப்போ இப்படி போச்சுன்னா இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்கு. ஃபியூ மந்த்ஸ்ல 2 மந்த்ஸ் தான் என் கணக்குப்படி. டிசம்பர் முடிஞ்சிச்சு, சரியா? 1-5-6 நாள்ல நியூ இயர் வரப்போகுது. அதுக்கப்புறம் பிப்ரவரி எண்டு, இந்த மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல தேர்தல் டேட் சொல்லிடுவாங்க. அதோட தேர்தல் கஸ்டடிக்குள்ள போயிடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க நாமினேஷன் தாக்கல் பண்ண அதை எடுக்குது, இந்த ப்ராசஸ்க்கே டைம் ஓடாது, காணாது. கண்டிப்பா இவன் தேர்தல் டேட் சொன்னதுல இருந்து மடமடன்னு வைப்பாங்க. இதை வேட்புமனு தாக்கல் பண்ணணும், அப்புறம் அதை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இப்படி வரிசையா வந்துடும், ஷார்ட்டா இருக்கும். நான் எத்தனை எலெக்ஷன் இறங்கியிருக்கேன், அதுக்கப்புறம் உங்க தலைவர்லாம் நின்று எல்லாத்தையும் பேசுறதுக்குலாம் நேரமே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அவ்வளவுதான். இவர் வந்து சுற்று பிரயாணம் போனால் பிப்ரவரி எண்டுக்குள்ள கதையை முடிக்கணும். இந்த பிப்ரவரி எண்டுக்குள்ள கூட்டணியையும் முடிக்கணும். இவங்க லேட் பண்ண பாருங்க, டிடிவி அவங்க ஓபிஎஸ் உள்ள கொண்டு அடைக்கல. நான் எப்பத்துலன்னு சொல்லிட்டு இருக்கேன், 4 மந்த்ஸா நான் பேசி அரேஞ்ச் பண்ண ஒண்ணுமே செவி கொடுக்கல. இவங்ககிட்ட பேசுறாங்கிறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பட் இவங்க லேட் பண்ண அவங்க மேல பிஜேபி என்ன பண்றாங்க, அவங்கள அழுத்துறாங்க. அண்ணாமலை வச்சு நெருக்கி எப்படியா இழுத்து அவங்க பக்கம் இழுக்குன்னு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. ஆமா, இவங்க என்ன இழுக்காங்களா இவங்க தள்ளுறாங்களான்னு நமக்கு தெரியல. அதாவது முதல்ல தமிழர் பண்பாடே வந்தவரை வாங்கன்னு சொல்லி அந்த உபசரிப்பு இந்த தாவைக்கால இருந்தமே எனக்கு தெரியல. யார் டிசிஷன் எடுக்கிறா, என்ன நடக்குது, எதுவுமே அப்படி இல்லைங்க. இப்ப ஒண்ணு அவராது நம்ம, இப்ப நான் வந்து ஒரு பக்கம் பாலிட்டிஷியன் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நான் ஒரு பிஷப், ஒரு ரிலீஜியஸ் லீடர். அப்போ எனக்குரிய தகுந்த ஒரு ரெஸ்பெக்ட் அவர்கிட்ட இருந்து வரணும்ல. இவங்க எல்லாம் யாரோ ஒருத்தர் வைங்களேன். ஆனா ஒண்ணு அன்பு சகோதரர் யாரு நிர்மல் குமார், அவரை நான் சொல்லியிருக்கேன், ஒருவேளை நான் வந்து உங்க தாவைக்கோட ஐக்கியமா இல்லை என்றாலும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்ல இருப்போம். நீங்க ஏற்கனவே பிஜேபி இருந்திருக்கீங்க, அப்புறம் அதிமுக கடைசியா இருந்திருக்கீங்க, நமக்குள்ள உள்ள பழக்கத்தை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கூட பேசுனேன். அவரு நான் இன்னைக்கு அவுட் ஆஃப் ஸ்டேஷனுங்கிறாரு. நான் 2 days தான் இன்னைக்கு இங்க இருப்பேன். அவங்க இந்த சிபிஐ விசாரணை ஏதோ ஒன்று நியூஸ்ல பார்த்தேன், அங்க டெல்லிக்கு வர சொல்லியிருக்காங்கன்னு. அப்போ அவர் அங்க போயிருப்பாரு. நான் விஆர் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் வெளியே இருக்கோங்கிறார், மெசேஜ் எழுப்பியிருக்காரு. அப்போ இப்படியே போச்சுன்னா எனக்கு என் வேலையும் நிறைய இருக்கும். நான் என்னுடைய கட்சியை வந்து ஒரு நிலைப்படுத்தணும்னு வச்சிருக்கேன். இந்த தடவை எப்படியாவது வின்னர் ஆகணும், ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட்டணியா போய் வின்னர் ஆகணும்னு வச்சிருக்கோம். இவங்களே இவ்வளவு டிலே பண்ணி கொண்டு வந்து டிசம்பர் 31 முடிய போகுது. இவங்க என்னைக்கு என்ன கூப்பிட்டு என்னைக்கு பேசி என்னைக்கு நான் தொகுதி
இப்ப நான் வந்து ஆலங்குளம் தொகுதியில விருதுநகர் நிக்கணும்ங்கிறதுல அப்ப நான் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இந்த கட்சியோட கூட்டணின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்துட்டுனா எவ்ரி வீக் போய் நாங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணுங்க. நீங்க அன்னைக்கு போய் ஒரு விசிட்டருமே ஒரு தொகுதியில ஓட்டு போடாது. கண்டிப்பா அவங்கள்ட்ட போய் நின்று அவங்களுக்கு விளையாட்டு போட்டி, பேஸ்கெட் பால், வாலிபால் போட்டி, கோல போட்டி அப்படின்னு சொல்லி அந்த மக்களோட மெர்ஜ் ஆகி நான் வாரம் 2 நாள் போய் அவங்களுக்கு தொகுதியில போய் நான் இறங்கி வேலை செய்யணும். அப்பதான் ஈர்க்கப்படும். அப்போ நம்ம இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கோம், டிலே ஆகிட்டே இருக்கு. இப்போ நான் என்னுடைய பேக்ரவுண்டே நான் பார்க்க வேண்டியிருக்கு, நான் நின்னே ஆகணும். அதனால கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் மற்றும் என்ன பர்சனல் ஃபேமிலியில எல்லாரும் என்ன சொல்றாங்க, காங்கிரஸ் தான் ஏற்கனவே போன தடவை கூப்பிட்டாங்க தனுஷ்கோடி ஆதித்யநாத், நீங்க எங்க கட்சியோட இணைஞ்சிருக்க, உங்களுக்கு தேசியத்துல பொறுப்பு தரணும். ஏற்கனவே சஞ்சய் காந்தியுடைய கிளாஸ்மேட்னு ஒருத்தர் வந்தாரு. அவர் வந்து டெல்லியில உள்ளவர், ஒரு ஐயர் தான். அவரு 14லயே வந்து என்ன கூப்பிட்டாரு, 2014. ஆமா ஆமா, வந்து நீங்க எங்க கட்சிக்கு வந்துருங்க, தேசியத்துல உங்களுக்கு பொறுப்பு தாரோம். எங்களுக்கு ஒரு 8 மாநிலத்துல முதலமைச்சர் இருக்காங்க, அந்த தேசிய சிறுபான்மை தலைவர்னா எங்களுக்கு 3வது கேட்டகரி பதவி, ராகுலுக்கு அடுத்தது. அதனால 8 மாநிலத்திலையும் நீங்க போய் எதுனாலும் உங்க செல்வாக்கு உபயோகப்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லி கூப்பிட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், இல்ல எனக்கு வந்து ஊழலற்ற மதசார்பற்ற ஜனநாயகத்தை ஏற்படுத்தணும்னு என்னுடைய கொள்கை. நான் அந்த கட்சியை ஆரம்பிச்சு நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். நான் உங்களை ஒரு சப்போர்ட் பண்ணலாமே தவிர உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ கட்சியில் உள்ள மூத்த நிர்வாகிகள் சொல்றாங்க, இப்போ அந்த அதிமுக பிஜேபி இருக்கனால தான் போக முடியலங்க, தாய் வீடு. இப்போ நான் ஃபோன் பண்ணட்டுமா, அவர் உதய் இவங்கெல்லாம் பேச முடியாங்களா, அவர் யாரு, எடப்பாடியுடைய பிஏ பர்சனல் பிஏ, வீட்டுக்குள்ள எல்லாம் அவர் தான் இருப்பாரு உதய். இப்போ ஃபோன் பண்ண எடுப்பாரு, எடுத்து நான் போனா போயிடலாம். இல்லைங்க, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன் சொந்த பர்சனல் வீடு மாதிரி எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் அது பிஜேபி கூட்டணிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்கு தான் பேக் அடிக்க வேண்டியது, கேட்டீங்களா? அதனால இப்ப நம்ம ஒரு ஊழியமா இருந்துகிட்டு, ஒரு ஃபாதராவும் ஒரு பக்கம் இருந்துட்டு, இன்னொரு பக்கம் அதுல பிஜேபியோட போய் இருந்தா இந்த ஊர் மக்கள் தான் எந்த வகையில ஏத்துக்கிடுவாங்க? சும்மாவே கட்சி ஆரம்பிச்சாலே பிஜேபி டீம் தான், தாவேக்காக்கு போய் சப்போர்ட் பண்ணா பிஜேபி பி டீம், எதை சொன்னாலும் பிஜேபி பீட்டிங்க. அப்படிங்கும் போது நம்ம வந்து என்னதான் செய்ய முடியும்? அதனால இப்போ ஏதாவது ஒண்ணு, தனுஷ்கோடி ஆதித்யநாத் அவங்க வந்து போன எம்பி எலெக்ஷன்ல உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பா நான் ஏற்பாடு பண்ணி தரோம், பட் நீங்க எங்க கட்சியோட மெர்ஜ் பண்ணுங்கன்னாங்க. கூட்டணியா வேண்டாம், மெர்ஜ் பண்ணுங்க அப்படின்னாங்க. என்கிட்ட உள்ள மூத்தவங்க எல்லாருமே அதை சொல்றாங்க. ஏன்னா ஒரு தேசிய கட்சி, ஆனா அங்க தேசியத்துல மேலெல்லாம் ரொம்ப தேஞ்சு போச்சுன்னு வைங்களேன். நார்த் ஃபுல்லா டெட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ சவுத் எல்லாம் கொஞ்சம் கால் கண்டிஷன் உயிர் இருக்கு, ஒரு 10% உயிர் இருக்கு. இதை உருவாக்குறதுக்கு தான் நான் இந்த விஜய் கூட வந்து எக்ஸ்ட்ரா சீட் எடுத்து கொஞ்சம் அதை வேறுண்டி வர வைக்கலாங்கிறது என்னுடைய கருத்து. கண்டிப்பா. அதனால பல வகையில சிந்திச்சுட்டு இருக்கோம். எடப்பாடி கூட போனாலும் போயிருவேன், சொல்ல என்ன செய்ய முடியும்? அதுதான் மனசு வந்து அங்கதானே இருக்கு. நம்ம தாய் வீடு, நீங்கள் பதவியில இருந்தது பாருங்க, என்னுடைய வீட்டுல பெட்ரூம்ல ஹால்ல எல்லாம் பாருங்க அம்மாவுடைய படம் தான் வச்சிருக்கேன். நான் அதை தூரப்படவே இல்லை, கேட்டீங்களா? அதனால நம்ம அங்க போறதுதான் இது. எல்லாரும் சொல்றாங்க, நீங்க திமுகக்கு போயிடாதீங்க. யாரு இவங்க, விஜய் கூட உள்ளவங்களாம், நீங்க திமுகக்கு போயிடாதீங்க அப்படிக்காங்க. நான் சொன்னேன், ஐயோ அப்படிலாம் கிடையாது, எனக்கு ஒரு எதிரியே கிடையாது அவங்களாம். என்னை வந்து எஸ்ரா சட்டம் போய் கூட வச்சுக்கிட்டா நான் கடைசி வரைக்கும் வாழ்க்கைட்டு போயிட்டே இருப்பேன். ஆனால் எனக்கு வந்து ஏதாவது ஒரு மெயின் பார்ட்டியோட இருக்கணும். அப்படி அந்த திமுக கூட போற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க அசைன்மெண்ட்டை நிறைவேற்ற வேண்டிய இடத்துல வந்துருவேன். அன்னைக்கு நான் உங்களுக்கு எதிரியா மாற சூழ்நிலை வந்துடும். அதெல்லாம் புரிஞ்சுதான் அந்த மாதிரி சொல்றாங்க. இல்ல, நான் சொல்லிட்டேன், அவங்களுக்கு ஓப்பனா சொல்லிட்டேங்க. நம்ம இதுல மறைவன் இருக்கு. இப்ப நான் வந்து இப்போ ஒருவேளை நான் அந்த பக்கம் போயிட்டேன், இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எடப்பாடிக்கு இப்ப ஒருத்த கடிக்காம இருக்காங்க. ஆனா எல்லாம் முறிஞ்சிட்டு பிறகு எலெக்ஷன் கேம்பெயின்ல பிடிச்சி கடிக்கடி தான் கடிப்பாங்க. கண்டிப்பா அந்த இடத்துல பேச எதிர்கட்சி தாக்குன்னு தாக்குவாங்க. அப்படிங்கும்போது நான் அந்த இடத்துக்குள்ள போனாலோ, திமுக கூட்டணிக்குள்ள போனாலோ, காங்கிரஸ் கூட்டணிக்குள்ள போனாலோ, ஏதாவது ஒருவேளை இவங்களோட காங்கிரஸ் கூட்டணி வந்தா ஓகே, இவங்களோட வரலன்னு வச்சிருக்கேன், எதிர் தாக்குதல் இருக்கும்ல. கண்டிப்பா. அப்ப நான் அதுக்கு பலிக்கடவா தான் ஆக வேண்டியது. என் வாயால புகழ்ந்தது நான் என் வாயால தூற்றுற அளவுக்கு வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கான்செப்ட். அதனால நம்ம இன்னும் பொறுத்து பார்ப்போம். ரொம்ப நாள் பொறுக்க முடியாது, ஏன்னா கட்டத்துக்கு மேல வந்து பொறுத்து இருக்க முடியாது. இத்தனை மாசம் டிசம்பர்னாங்க, இப்ப டிசம்பரும் தாண்டியாச்சு. இனி எப்போ கூட்டி என்ன பேச போறாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இந்த கண்டிஷன்ல தாவைக்க போச்சுன்னா நிச்சயமா திமுகவுக்கு இவங்க உதவி சேருமே. இதை நான் திரும்ப நான் சொல்றேன். திமுக ஜெயிச்சு வர்றதுக்கு படிக்கலாம் அமைஞ்சிருவாங்க. உண்மைதாங்க. நீங்க இன்னைக்கு தாவைக்கான ஒரு கட்சி வரலன்னா கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கும். 200% அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது. ஏன்னா மக்கள் அவ்வளவு ஒரு வெறுப்புல இருக்காங்க. ஒரு அரசு ஊழியரும் திமுக விரும்பல, ஒரு காவல்துறையில போலீஸ் அதிகாரிகளும் திமுக விரும்பல.
யாருமே திமுக விரும்பாத கண்டிஷன் இப்ப அந்த திமுக வெறுப்பு ஓட்டுகள் வந்து எங்க விழும்? அதிமுக விழும். ஆனா இப்ப தாவேக்கான ஒரு கட்சி வந்ததுனால இந்த 20% ஓட்டு பெண்களும் சிறு பிள்ளைகளும் இப்போ ஒண்ணு இல்ல. இப்ப இந்த கூட்டத்துல வராங்கல்ல, இப்ப ஈரோடுல ஒரு கூட்டம் நடத்திருக்காங்க. எத்தனை 20,000 பேர் எவ்வளவு இருந்தாங்க? 1 லட்சமா? அது ஒரு 1 லட்சம் பேர். 1 லட்சம் பேர் வச்சிருங்க. இது எத்தனை மாவட்டம் சேர்ந்து? அந்த ஈரோடு மாத்திரம் இல்ல, அது சரௌண்டிங்ல பல மாவட்டங்கள் சேர்ந்துதான் அந்த ஸ்ட்ரென்த். இப்போ இதுல வந்ததுல எத்தனை பேருக்கு ஓட்டு இல்லாம இருக்கும்? 50-50 இருக்காது. 50-50 இருக்காது. 18 கம்ப்ளீட் ஆகிறவங்க நிறைய பேர் வராங்க. 18 கம்ப்ளீட் ஆகி ஓட்டுக்கு பதியாம இருப்பான் நிறைய பேர். அதனால நம்ம இந்த SIRல எல்லாம் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு, இதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த கூட்டம் தான் ஓட்டா மாறும்னா இந்த கூட்டத்தை எப்படி ஜெயிக்கும்? உங்களுக்கு ஒரு மாவட்டத்துக்கு 6 MLA. அதான் கரண்ட் ஓட்டர்ஸும் ஃபியூச்சர் ஓட்டர்ஸும் இருக்காங்க. அதாங்க ஒரு மாவட்டத்துக்கு 6 MLAங்க. ஒரு MP சீட்டுக்கு 6 MLA இருக்கு. ஆமா, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு MP, ஒரு 6 MLA ஒரு மாவட்டம். இப்போ இந்த இவ்வளவு ஸ்ட்ரென்த்தை நீங்க டிவைட் பண்ணுங்க. ஒரு தொகுதிக்கு 10,000 ஓட்டு வரும், 15,000 ஓட்டு, 20,000 ஓட்டு. இதை வச்சு நீங்க என்ன செய்வீங்க? நீங்க 60,000 ஓட்டு எடுத்து தான் வெற்றி பெற முடியும். 55,000 60,000 ஓட்டு எடுத்து தான் வெற்றி பெற முடியும். ஒரு 10,000 15,000 ஓட்டை வச்சு ஒருத்தரோட வெற்றிக்கு உதவி செய்யலாம். ஆமா, ஆட்டோமேட்டிக்கா திமுக வந்துரும். அப்படி. ஆமா, இந்த 10 அதாவதுங்க எப்பவுமே நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அந்த 20% ஓட்டு இருக்குல்ல, இவங்க தான் இந்த பக்கம் சாய்வாங்க, இந்த பக்கம் சாய்வாங்க, அவ்வளவுதான். ஆமா, இப்போ இந்த இடம் மொத்தமா தாவேக்க பக்கம் சாஞ்சாங்கன்னா இது என்ன ஆகும்னா திமுகவுக்கு வெற்றி ஆயிரும். ரூலிங் பார்ட்டி திரும்ப ரூலிங் பார்ட்டி ஆயிரும். ஆமா, அப்ப இவங்க நன்மை செஞ்சமே ஆயிரும். அவருக்கு திமுகவுக்கு நன்மை செஞ்ச கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு என்ன எதிரி? கொள்கை எதிரி. அதாவது வந்து பாஜக கொள்கை எதிரி. இவங்க என்ன எதிரி? திமுக அவங்களோட மெயின் எதிரி. அவங்க ஆமா, தீய சக்தி. அப்ப தீய சக்திக்கு இன்டைரக்டா உதவி சக்திங்கிறாங்க. தீய சக்திக்கு தூய சக்தி உதவி செஞ்சமே ஆயிருதுல்ல. நீங்க சரியான கூட்டணி அமைக்கவில்லை என்றால், அதாவது என்னுடைய இது என்னன்னா டிடிவி, சசிகலா, OPS எல்லாம் இங்க வரணும். அதே போல அங்க தாவேக்கா நம்ம காங்கிரஸ் வரணும், திருமாவளவன், அப்புறம் யார் நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி, அப்புறம் இவங்களும் வரணும், பாட்டாளி மக்கள் வரணும், அப்புறம் இது தேமுதிக. இவ்வளவு அசம்பிள் ஆயிட்டுனா கான்பிடென்டா வெற்றி. ஏன்னா அங்க திமுக மாத்திரம் இருக்கும், இங்க அதிமுக பாதி எடப்பாடி அதிமுகவும் பிஜேபி இருக்கும். ஏன்னா அப்படிங்கும் போது இங்க இங்கேயும் வீக் ஆயிரும், அங்கேயும் வீக் ஆயிரும். அப்படிங்கும் இந்த பக்கம் அதிகமாயிரும் வந்துரும். ஆனா இது கூடவில்லை என்றால் என்ன செய்வீங்க? அவ்வளவுதான், ஓட்ட பிரிச்சுட்டு இன்னொருத்த ஜெயிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா திமுக அவ்வளவுதான். இப்போ காங்கிரஸுமே பல இது திங்க் பண்ணுவாங்க, இவரோட போய் ஒண்ணு இல்லாம போயிருக்க கூடாது, அதே அந்த பக்கம் போனா MLA கன்ஃபார்மா கிடைக்கும். இப்படி அவங்களும் மண்டே பிச்சுட்டு இருப்பாங்க, டிசிஷன் எடுக்க முடியாத லெவல்ல இருப்பாங்க. இப்ப பிரியங்கா காந்தி எல்லாம் வந்தாங்க, பார்த்தாங்க, பேசுனாங்க, உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் அவங்க எல்லாம் ஒரு டிசிஷன் எடுக்க யோசிப்பாங்க. யோசிப்பாங்கல்ல. அதாங்க இப்ப ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 MLA கிடைக்கும், அதுவும் இல்லாம பெறக்கூடாதுன்னு நினைப்பாங்கல்ல. பயம் தானேங்க. இது ஒரு டெஸ்ட் தானே, பிராக்டிக்கல் தானே. இது ஓட்டு இல்லையா, ஃபேக்கான கூட்டமா உண்மையான கூட்டமா, ட்ரையல் சோதிச்சு பார்த்த பிறகுதான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ரிசல்ட் வந்த பிறகுதான் தெரியும். ஏன்னா நான் பல எலெக்ஷன்ல இருக்கேன், எல்லாம் உங்களுக்கு தான் போடுவோமா, கடைசியில பார்த்தா இங்க யாராவது பணம் கொடுத்தா அவங்களுக்கு போட்டுருவாங்க. அதாவது இந்த தடவை வாழ்வா சாவா பிரச்சனை கேட்டீங்களா? அதிமுக வந்து கண்டிப்பா அத்தனை எக்ஸ் அமைச்சர் இருக்காங்கல்ல, தொகுதி ஒரு ஓட்டுக்கு 3,000 கொடுப்பாங்க. 5,000 கொடுக்கலாம், ஜெயிக்காது. கேட்டீங்களா? அதனால அவங்களும் பலம். இதே போல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கவங்க யாரு? திமுக. அவங்களும் முழு பலத்தோடு செலவழிப்பாங்க. ஏன்னா முன்னாடிலாம் 300 400 தான் ஓட்டு கொடுத்தாங்க, 500 இப்போ 3,000 கொடுத்தா தான் எடுக்கும். இப்போ அப்படி செய்யும் போது இப்ப அதிமுக தனக்குன்னு ஒரு MLA தக்க வைக்கணும்னா அவங்க தகுதிக்கு மிஞ்சி பணம் கொடுப்பாங்க. கண்டிப்பா. அதே போல அந்த இடத்துல இவங்க ஜெயிக்கணும்னா இவங்களும் பதிலடி அடிப்பாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அதாவது இப்ப விஜய்க்குன்னு ரசிகர்கள் பெண்கள் இருக்காங்க, அந்த பெண்கள் வந்து எவ்வளவு ஓட்டு வந்துடும்? எல்லா பெண்களும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட பெண்கள். அப்புறம் யூத் இருக்காங்க, எல்லா யூத்தும் கிடையாது. சீமான்டே யூத் இருக்காங்க. யாரு இப்ப 1,30,000 வச்சு இவர் நடத்தினாரு, யாரு? உதயநிதி. ஆமா, அங்கேயும் யூத் இருப்பாங்க. அதே போல காங்கிரஸ்ல யூத் இருப்பாங்க, அப்புறம் எல்லாத்துலயும் இருப்பாங்க, அதிமுக யூத் இருப்பாங்க. அப்ப எல்லா யூத்தும் இங்க கிடையாது. அப்போ இதெல்லாம் நீங்க கணக்கு போட்டு பார்க்கும்போது ஒரு சொற்ப கூட்டம் தான் இருக்கும். இதுல மெகா கூட்டணி அமைக்கவில்லை என்றால் ரொம்ப பெரிய அதால பாதாள குழிக்கு விழுந்துரும், திமுக ஜெயிச்சிரும் அப்படிங்கிறது கன்ஃபார்மா. அதுதான் இப்ப சூத்திரம், அதாங்க அரித்தமெட்டிக் தானே. அதனால இது எப்படி முடியும்னு தெரியல. சிலர் சொல்றாங்க பிஜேபியை கலத்திட்டு அதிமுக வந்தாலும் வந்துரும், கடைசி வரைக்கும் பிஜேபி கூட்டணி நிக்குமான்னு தெரியல, அங்கேயும் ஒரு குழப்பம் ஏற்படலாம். ஆமா, வந்துச்சுன்னா கன்ஃபார்ம் ஜெயிச்சிடும்.
அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதிமுகவும் தாவேக்காவும் இணைஞ்சிட்டா பெரிய வெற்றி தான், Guarantee. கேரண்டியா அடிச்சிருவாங்க 200%. ஆனா பிஜேபியோட கொள்கை எதிரியோட இருக்கும்போது இவர் எப்படி சேர முடியும்? ஜெயலலிதா விஜயகாந்த் சேர்ந்தப்ப அந்த 200 ஆமா. சீட் ஜெயிச்ச ஆமா, மாதிரி அதே ஒரு மாதிரி பெரிய வந்துரும். alliance ஷேர் ஆ வந்துரும். அடிச்சிருவாங்க. ஷேர் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கிடையாது. ஆனா பிஜேபியோட இவர் சேர மாட்டார். சேர யாரு? மாட்டாங்க. விஜய் வந்து விஜய் சேர மாட்டார் கொள்கை எதிரியோட கண்டிப்பா. சேர மாட்டாரு. அப்ப இவர் யாரு? எடப்பாடி வந்து ஒரு ஸ்டேஜ்ல கலத்தி விட்டுருவாரு. ம். ஏன்னா அவருக்கும் அவரும் ஒரு பெரிய அரசியல் சாணக்கியம் தானே. இன்னைக்கு இவ்வளவு நாள் அந்த கட்சியை இழுத்து கொண்டு போறாருல. கண்டிப்பா. அதனால அவருக்கும் நல்ல இத்தனை வருஷம் 50 வருஷம் அரசியல் இருந்திருக்காரு. நல்ல மெச்சூரிட்டியா இருப்பாரு. எந்த நேரம் கலத்தி விட்டுருவாரு. அது எப்படிங்கிறது அவர் எடப்பாடி பழனிசாமி கரெக்டா கொண்டு போயிட்டு ஆமா, இருக்காரு. அந்த ஆமா. விஷயத்துல தெளிவா தான் வந்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் முணுமுணுத்தாலும் அவர் கட்டுப்பாட்டுல தான் இருக்காங்க. இருக்குது, கட்சி இருக்கு. ஆனா இப்பவும் அவர் எடப்பாடி அவரும் என்ன நினைக்கிறோம், எப்படியாவது வெற்றி பெறுறதுக்கு அவருக்கு கடும்பாடு படணும். அது எந்த இந்த எக்ஸ்ட்ரீம்ல தடவை வெற்றி பெற்றாலும் இந்த கட்சியை நிறுத்தி நிப்பாட்ட முடியும். இல்லாட்டி ஒரே மிட் நைட்ல அவ்வளவு பேரும் சேர்ந்து இவரை கிளப்பி விட்டு இன்னொருத்தர் தலைவர் ஆயிடுவான். மக்களாட்சி தானே. கண்டிப்பா எந்த நேரம் மாறுதுன்னு நீங்க யாராலையும் கணிக்க முடியாது. கணிக்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த தடவை தோல்வி ஆயிட்டுனா அவ்வளவு பேரும் சேர்ந்து ராஜபக்சே வரணும் வெட்டி விடுவான். அவ்வளவு பிரச்சனை அவர் மேலதான் அவ்வளவு எடப்பாடி ஆமாங்க, மேல தான். கண்டிப்பா இதுக்கு மேல அவரை உங்க வெளியில நம்பி நாங்க இருக்க அனுப்புறதுக்கான முடியாது, உங்க விஷயம் தலைமைக்கு அங்க இருக்க முடியாது. அப்ப நடக்குங்கிறீங்க. அவர் எடப்பாடி அதை விரும்புவாரா? அதுக்கு முன்னாடி அதை எப்படியாவது தக்க வைக்கணும் பல வகையில எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு தான் இருப்பாரு. கண்டிப்பா. செலவழிப்பாங்க, அப்புறம் செயல்படுவாங்க. இப்ப ஒரு 2 ஆப்ஷன். ஒண்ணு, இவங்க எடப்பாடி அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து தனியாகவும், திமுக தனித்தும் நின்றால், மீதி உள்ள சில்லறை கட்சி அவ்வளவு சேர்ந்து தாவேக்கா கிட்ட வந்தால் தாவேக்கா ஜெயிக்கும். ஜெயிக்க அந்த பாண்டியமே என்ன சொல்றாரு, இதுல வந்து இதுலயுமே நம்ம ஜெயிக்கும்னு கன்ஃபார்மா சொல்ல முடியாதுங்கிறாரு. அதாவது திமுக 3வது இடத்துக்கும் போகலாம், அதிமுக 3வது இடத்துக்கும் போகலாம், விஜய் 3வது இடத்துக்கும் போகலாம். ஆனா கணிக்க முடியாதுங்கிறாரு. யாரு? இந்த காங்கிரஸ் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வந்தா கூட ஃபுல்லா ஜெயிச்சவரெல்லாம் கணிக்க முடியாதுங்கிறாரு. யாரு 3வது போவாங்கிறது தெரியாது. பட் இந்த 3 பேரும் முன்ன பின்ன வருவாங்க. அது வந்து ரிசல்ட் வந்து ஓட்டு மக்கள் போட்ட பிறகு தான் தெரியுங்கிறாரு. கண்டிப்பா. அப்ப இதான் உண்மைங்க. அதாவது ஏடிஎம்கே கூட கூட்டணி வைத்தால் நிச்சயமாக வெற்றிங்கிறது தான் உறுதியான மாற்று கருத்தே கிடையாது. உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி வந்து ஃபைன் டைம் மீடியாவினுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதில் தந்தமைக்கு நன்றி. நன்றி.